ஸோ ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கிரஷிங் ஸ்ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ஒரு பாடி இருக்கும், ரெண்டு ஆக்சியல் புல் அலாங் ஆக்சிஸ் தான் லோட் ஆக்ட் ஆகும், ஆக்சிஸில் தான் கரெக்டாக அச்சில் தான் லோட் ஆகும். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், அவே ஃப்ரம் ஈச் அதர், ஆக்சியல் புல் ஆக்டிங் ஆன் த ஆக்சிஸ் அவே ஃப்ரம் ஈச் அதர். அப்போ வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும், இது வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும், இங்கே ஒரு வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா வெட்டிட்டு பார்த்தா இங்கே லோடு இருக்கா, இவங்க எல்லாருமே இப்படி ஆக்ட் ஆகும், இதெல்லாம் எதிராக ஆக்ட் ஆகும். இதே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா it is also acting on the axis towards each other. So axial push இது வந்து towards அப்படியே உள்நோக்கி வரும். இதில் வெட்டி பார்த்தா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்நோக்கி. ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இங்கேயும் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தான், இங்கேயும் டூ ஈக்குவல் ஆப்போசிட் தான், ஆனால் அந்த ஆக்சிஸ் இங்கேயும் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தான், which is separated by a some distance. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ட் ஆகுது, இது ரெண்டு வரலாம், ரெண்டு இடைப்பட்ட தூரத்தில் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் டென் டு ஸ்லைட் என்ன பண்ணுன்னா பாதி பீஸ் இது இருக்கும், பாதி பீஸை இது இப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷியர் நடக்கிற விஷயம். நம்ம எங்கே லோடு கொடுக்குறோமோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் டென் டு ஸ்லைட் டூ அட்ஜஸ்ட் லேயர் ரெண்டு லேயராக பிரிஞ்சிடும். இங்கே அதெல்லாம் கிடையாது, ஒரே தான். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த ஈச் அதர் காஸ் எலாங்கேஷன். இங்கே வந்து எலாங்கேஷன் நடக்கும். இங்கே டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் காஸ் கம்ப்ரஷன் நடக்கும். இங்க என்ன நடக்கும்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் டென் டு ஸ்லைட் அட்ஜசன்ட் லேயர். ரெண்டு பீஸா கத்திரிக்கோல் வெட்டினா என்ன ஆகுது, ரெண்டா கத்திரிக்கோல் ரெண்டு பேப்பரா பிரியுதுல அதான். ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் டென் டு ஸ்லைட். இங்க என்னன்னா ஷியரை பொறுத்த வரைக்கும் டுவர்ட்ஸ் இருக்கலாம் அவேவும் இருக்கலாம். ஸோ இது வந்து அவே இல்லையா, டுவர்ட்ஸ்னா எப்படி இருக்கும், இங்கே எப்படி ஆக்ட் ஆகும், இங்கே எப்படி ஆகும், இதுவும் ஷியர் தான். ஸோ இது வந்து இப்படி தரணும், இது வந்து டூ லேயராக மாறும். இது ரெண்டு இதுவும் ஷியர் தான், ஏன்னா லோடு வந்து ஆக்டிங் அட் ஏ சர்டன் டிஸ்டன்ஸ். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏ சர்டன் டிஸ்டன்ஸ் காஸ் த ஷியர். கிரஷிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா லோக்கலைஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஷாஃப்ட் ஒரு பேரிங் சுத்துனா எங்க கான்டாக்ட் ஆகுதோ அங்க உண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் கிரஷிங் ஸ்ட்ரெஸ். லோக்கலைஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அது லோக்கலா இருக்கும், ஃபுல்லா ஆக்ட் ஆகாம இட் இஸ் லோக்கல். லோக்கல் தானே அர்த்தம், யார் லோக்கல் சொல்லுவோம், அவன் ஏரியாவில் மட்டும் தாதா வந்து அவனை லோக்கல்னு சொல்லுவோம். நம்ம கும்பகோணத்தில் மட்டும் பெரிய ரவுடியா இருந்தாலும் நம்ம கும்பகோணம், இல்லை கும்பகோணத்தில் அந்த சின்ன கிராமம் குட்டி கிராமம் என்ன கிராமம் பெரப்படியில் வந்து பெரிய ரவுடியா இருக்கும். லோக்கலைஸ் லோக்கலில் தாதாவாக இருக்குது. லோக்கலைஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் என்னது கிரஷிங் ஸ்ட்ரெஸ். ஸோ 4 வகையான ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். ஸோ 3 வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ், 1 வந்து இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ல வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா என்ன சொல்லுங்க, டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா ஆக்சியல் புல். ஆக்சியல் புல் இதான் வந்து எம்ஏல கேட்டிருக்காங்க. ரொம்ப எம்ஏல கஷ்டமாலாம் கேட்கல, நம்ம கூட இருக்குது எம்ஏ ஆஸ்பிரண்ட் தான் இருக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் தான் இருக்காரு. ஆக்சியல் புல் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து along the axis away from the away from each other. Compressors towards the axis. Two equal and opposite forces acting towards each other. அப்படினா actual push na compressive, pull na tensile. Shear stress na two equal and opposite force tends to slide over each other. So ரெண்டு equal and opposite force வந்து ரெண்டு இது opposite ஆ இருக்கு, ஆனா slide ஆகுது. Crushing stress na
the localized compressive stresses. ஸோ 4 வகையான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாரு மோட்டர் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் லட்சுமி நாராயணன். ஸோ கற்றுக் கொடுத்த